அவன் தம்பியை கொண்டு வந்து வச்சு என்ன அடிச்சேன். ஏன் நான் பிறந்த ஊர்ல தம்பி வந்து அடிக்க வரலைங்க மேடம். ஏன் இது மாதிரி நீ தானே விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ ஏன் அது மாதிரி வந்து கேட்க வந்தவங்களதான் இவங்க தான் அடிச்சாங்க. அடிச்சு 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. அது வந்து இவங்க உறவினர்கள் எல்லாரும் இருந்தாங்க. அவங்க சின்னம்மா எல்லாரும், அவங்க அண்ணி எல்லாரும் பார்த்தாங்க மேடம். இப்ப நான் பேசுறது எல்லாரும் பார்ப்பாங்க. அவங்க எல்லாரும் கேட்டாங்க, நீ ஏன் இப்படி பண்ற போற, அன்னைக்கு இட்டுன்னு வந்து தானே நீ விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ண, இன்னைக்கு நாங்க கொடுக்க மாட்டோம் சொன்னோம்ல, நீ தானே இட்டு வந்து விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ண, இன்னைக்கு வானான்னா அவங்க எப்படி போவாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் தான் இட்டு வந்தேன், ஏத்துக்கிறேன். நீங்க வந்துட்டு ஒரு 3வது நபரை விசாரிக்கிறீங்க. விசாரிக்க வரும்போது நீங்க சட்டையை வண்டியை ரோட்ல நிறுத்திட்டு சட்டையை கட்டி வண்டியில மாட்டிட்டு அந்த விசாரிப்பீங்க. சட்டையெல்லாம் கைட்டிலிங்க மேடம், இதெல்லாம் தவறான. யார் அது? தம்பி மேடம். எப்படி சட்டை கட்டாம எப்படி வந்தான்? சட்டையெல்லாம் கைட்டல, சட்டையை கட்டி வண்டி ரோட்ல நிறுத்திட்டு சட்டையை சண்டை போட்டுட்டு கண்ணாடியில சட்டையை சைடுல இழுத்து மாத்திட்டு வந்து புடிச்சிட்டான் என் தம்பி. இவர் சட்டை என் தம்பி சட்டையை இழுத்து பிடிச்சிக்கவும் அவன் சட்டை இவர் விட மாட்டேன்ட்டாரு. அப்புறம் தான் அவர் அப்படி திரும்பி அந்த சட்டையை கைட்டாரு. கிடையாது, பொய் கதை. அதுல செல்லுல வந்து இவர் ரெக்கார்டு வச்சிருக்கேன்னு சொன்னாரு மேடம். இன்னொருத்தர்கிட்ட நான் பேசுறதாவும் அது நான் ரெக்கார்டு வச்சிருக்கேன்னு எல்லாரையும் சொன்னாரு. அங்க வந்து எல்லாரும் ஒரு 10 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க கேட்டாங்க, நீ செல்லுல ரெக்கார்டு வச்சிருக்கன்னு சொல்றல, அப்ப அதை என்கிட்ட காட்டுன்னு சொன்னதுக்கு இவர் காட்டவே இல்லைங்க மேடம். என் முகத்துல காரியம் இதுக்காக சொல்லுங்க, நான் அதை காட்டுறேன். நான் சொல்றேங்க மேடம், எனக்கு பதிலே வரலையே. அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. சும்மா ஒருத்தர் மேல பழிய போடக்கூடாதுல்ல. என்ன சொல்றீங்க? அவங்க யார்கிட்டயோ பேசினது ரெக்கார்ட் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஃபோன் நம்பர் இருக்கு என்கிட்ட, ரெக்கார்ட் எல்லாம் கிடையாது. என்ன ஃபோன் நம்பர்? என்ன ஃபோன் நம்பர்? ஃபோன் யாரை கேட்டு வாங்குனீங்க? என்ன மேடம் இதெல்லாம்? ஏங்க அவங்களுக்கு ஃபோன் வேணும்னா அவங்க வாங்கி போறாங்க, உங்கள்ட்ட எதுக்குங்க கேட்கணும்? என்னங்க அவங்க உங்களோட அடிமை எல்லாம் கிடையாது. நான் அடிமைன்னு சொல்ல வரலமா. ஃபோன் யாரை கேட்டு வாங்குனீங்க? இப்ப ரெக்கார்ட் இருக்கு சொல்றீங்க, இப்ப இல்ல ரெக்கார்ட் எதுவும் நான் சொல்லவே இல்லையே. நான் ரெக்கார்ட் எதுவும் சொல்லவே இல்லையே. ரெக்கார்ட் இருக்கு சொன்னாங்க மேடம். அங்க ஃபோன் நம்பர் இருக்கு. உங்க மனசுல தான் சந்தேக நோய் வந்திருக்கு கந்தவேல் மேடம். நான் எனக்கு பிடிக்கல பழிய போடுறீங்க. எனக்கு பிடிக்கலன்றத ஏன் செய்றீங்க? அது எப்படிங்க? ஏங்க உங்களுக்கு பிடிக்கிறங்கிறது ஒரு விஷயம், அவளுக்கு அவ உரிமை இருக்குல்ல. உன் உரிமை நான் பறிக்கலையே. அதுதானே பண்ணிட்டு இருக்கீங்க. இது என்னோட வழிக்கு நீ வந்தா வா, இல்லன்னா நான் உங்க கூட வாழ மாட்டேன்னா என்ன அர்த்தம்? என்னோட வழிக்கு நான் சொல்லவே இல்லையே. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. நீங்க புருஷங்கிறதுக்காக அவ உங்களுக்கு அடிமை எல்லாம் கிடையாது. நான் அடிமை நியாயமான விஷயம் கேட்கணும். உங்களுக்கு சந்தேகம் இருக்கா, நீங்க அவ யார்கிட்டயோ பேசினான்னு இருந்ததா ப்ரூவ் பண்ணுங்க. இது என்னன்னா வேற ஒண்ணுக்கும் இல்ல, அவ மனசுல இருக்கிறது ஓப்பனா சொல்லிட போறா. தப்பு பண்ணாத ஒரு பொண்ணை திருப்பி நீ தப்பு பண்ண உங்க மனசுக்குள்ள சந்தேகம் இருக்கலாம் இல்லையா? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு தப்பே பண்ணல, உங்க சந்தேகம் மட்டும் இருந்தா நீங்க எவ்வளவு பெரிய தவறு பண்றீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு துரோகம் பண்ணலீங்க. நான் 2 புள்ளி சாட்சியா சொல்றேன், துரோகம் பண்ணலீங்கம்மா. உங்க மனசுல இருக்கிற சந்தேகம் மட்டுமா இருந்தா நீங்க பண்ணறது எவ்வளவு பெரிய தவறு யோசிச்சு பாருங்க.